வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டேவோட ஹை லோ ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அதில் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணுதோ மார்க்கெட்டும் அந்த டைரக்ஷனில் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கீழே சப்போர்ட்டை தான் பிரேக் ஆக்சுவலி என்னோட இது அதுக்கு வந்து கேப் அப் இருந்து ஹையை பிரேக் பண்ணோம்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்த்தோம். அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் ஃபால் தான் எதிர்பார்த்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால் இந்த சப்போர்ட் வரைக்கும் எதிர்பார்த்தோம். செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் உடனே எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த ரேஞ்சில் ஒரு சைடுவேஸ் 5 மினிட்ஸில் பார்த்தா தெரியும். ஒரு ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துட்டு கடைசியில் தொடவும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் நடந்துருச்சு. சரி ஓகே பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, அதுலேயும் இதுதான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேட்ட ஒரு ஜோன் செட்டப்னு போட்டிருந்தோம். இப்போ என்னன்னா, இந்த ஜோனுக்குள்ளே வர்றப்போ மார்க்கெட் வந்து ஃபால் இருக்குது. பிரேக் பண்ணால் ஃபால் இல்லை, இந்த ஜோனில் தட்டு அப் சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஜோன் விட்டு அப் சைடு மேலே போகும்போது கீழேயும் பிரேக் பண்ணி 2 சைடும் பிரேக் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைடு செட்டப்லேருந்து கடைசியாக தான் ஒரு ஃபால் இருந்துச்சு. அது நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சில் பிரேக் இல்லை. ஆக்சுவலி இந்த பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும்னு எதிர்பார்த்தோம். அந்தளவுக்கு ஒரு பெரிய மூவ் நடக்கலை இன்னைக்கு. சரி ஓகே நம்ம சென்செக்ஸ் வீடியோ போடல. சரி ஓகே நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். அப்புறம் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நேற்றோட கேண்டிலுக்கு என்கல் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபால் தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இந்த ஹேமரோட லோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற வாய்ப்பு. அப்படி பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,200 சாரி 25,200 அப்படிங்கிற இந்த பிரேக் பண்ண ஏரியா வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த செட்டப்புள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்ச் வரும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில். சரி ஓகே 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன லெவல்ஸ் இருக்குன்னு. ஆனால் மார்க்கெட் பற்றி இறங்கத்தான் வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,431 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக. செகண்டை பொறுத்தளவுக்கு 25,495 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 25,548. சரி ஓகே சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,331 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,292 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 25,215. சரி ஓகே இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபால் தான் இருக்கும். இது வந்து செல் அண்ட் ரைஸ் மேலே போனாலும் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டியது நமக்கு என்னென்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு மார்க்கெட்டு. அதில் வந்து இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் இருக்கணும். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்து புல்லிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்து பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்லேருந்து டவுனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டோம்னா நம்ம அது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட வச்சுக்கலாம். இது பிரேக் பண்ணிட்டோம்னா அடுத்து புல்லிஸ் மாறும். அது வரைக்கும் மார்க்கெட்லேருந்து நமக்கு டவுனு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நேற்று ஒரு கேண்டில் என்கல் பண்ணி தான் பெரிய ஃபால் தான் முடிச்சிட்டாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ வரைக்கும் அது கீழேயும் பிரேக் பண்ணுறதுக்காக இந்த கேண்டில் லோ வரைக்கும் உடைச்சிக்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வாய்ப்பு அதாவது 56,555 டு 550 இந்த ரேஞ்சுக்குள்ளே வேறு வரைக்கும் வாய்ப்பு உண்டு. நாளைய மார்க்கெட் அப்புறம் செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்ப்போம். 50 மினிட்ஸில் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 57,143 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 57,272. தேர்ட் வந்து 57,401. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 56,886 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 56,764 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 56,479. சரி ஓகே இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு டைப் அடைஞ்சிட்டு இதில் வேறு மாதிரி இருக்குது. இதில் பொறுத்தளவுக்கு அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் இப்போ மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வாய்ப்பு. இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்தது மார்க்கெட் வந்து எங்கே வாய்ப்பு ஒன்றுமே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். அதில் வந்து ஹெவி ஸ்ட்ராங்னு இந்த இடத்துல சொல்லலாம். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் அப் சைடு. இல்லைனா மார்க்கெட்டில் வந்து டவுன் தான் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்த டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல எடுத்து ஒரு சப்போர்ட் ஆகி அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இந்த செகண்ட் சப்போர்ட் இருக்குது. இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் அடுத்து ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும்.
இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைய பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு சைடு வேஸில் இந்த செட்டப் உள்ள செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு வீக்காக தான் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த கேண்டோட அதாவது நிஃப்டி இந்த செட்டப் வந்து சொல்லியிருப்போம். இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக காயப்போம். இந்த ஹேமர்லேருந்து சப்போர்ட் எடுத்து போகணும். இதையும் பிரேக் பண்ண மாச்சு தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல் ஹைன்னு பார்த்தோம்னா ஹையை தாண்டி டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதாவது இந்த ஹேமரோட லோ பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அடுத்த ஃபால் இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் இதுக்கும் இந்த ஹைக்கு அடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே, இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 83,388 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,519. தேர்டு வந்து 83,702. சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 83,134 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக போனால் ஒரு ஹேமர் ஒன்று போட்டிருப்போம், டே கேண்டில் காட்டியிருப்போம், அதோட லோ 83,017 அப்படிங்கிறது வந்து நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,680. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். எல்லாம் இந்த இடம் போனோன்னு தொட்டால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் ஒரு அப்சைட் போணுச்சுன்னா இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரும். அதே சமயத்தில் அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் தான், அதில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் தொட்டப்போ கண்டினியூ அடுத்து ஃபால் இருக்கும். இங்கே தான் நினைப்போம் எல்லாம் பிரேக் அப்சைட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போகுது, அதனால் பிரேக் ஆகிடும் நினைக்க வேண்டியதில்லை. இந்த இடம் தொடும்போது மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்க வாய்ப்பு. இது இந்த இடத்தையும் பிரேக் பண்ண பட்சத்து தான் நம்ம மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பார்த்து டவுன் சைடு தான். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணி இந்த செகண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 83,017 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து ஒரு சின்ன அப்சைட் இருக்கும். அப்சைட்னா ஃபுல்லாக பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் கிடையாது. இங்கே தொட்டால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு உண்டு, செகண்ட் சப்போர்ட்லேருந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். ஆனால் அந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டுனா நம்ம அடுத்தடுத்து ஃபால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு. சரி ஓகே, நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.